இலங்கை முதல் தமிழகம் வரை டிட்வா புயல் கற்றுத்தந்த பாடங்கள். காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் வழக்கமான பருவமழை காலங்களில் கூடுதல் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்லாந்து, மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இலங்கை ஆகிய நாடுகளில் அண்மையில் ஏற்பட்டிருக்கும் பேரழிவுகள் இதைத்தான் காட்டுகின்றன. குறிப்பாக டிட்வா புயலால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பேரழிவு அந்நாட்டு மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த புயலால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டு விடவில்லை என்றாலும் படிப்பினைகளை கற்றுத்தர தவறவில்லை. இலங்கை அருகே வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் 26 உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பின்னர் புயலாக உருவெடுத்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. புவியியல் ரீதியாகவே வெள்ளம், நிலச்சரிவுகள், புயல்கள் போன்ற பேரழிவுகளை எதிர்கொள்ளும் இலங்கை டிட்வா புயலால் இதுவரை காணாத பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. 390க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்திருக்கிறது. டிசம்பர் மாதம் இலங்கையில் சுற்றுலாவுக்கான முக்கியமான காலகட்டம். இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த பேரிடர் அந்நாட்டை உலுக்கி இருப்பதில் ஆச்சரியமில்லை. இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்த இந்தியர்களும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா திரும்ப திட்டமிட்டிருந்தவர்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். பேரிழவு தாக்கங்களை அதிகரிக்கும் அடிப்படை காரணிகளான காடழிப்பு, முறையற்ற நில பயன்பாடு, போதுமான உள்கட்டமைப்பு வசதி இல்லாதது போன்றவற்றுக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை இருக்கிறது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கைக்கு இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருவது பெரும் சவால். இந்தியா, சீனா உள்பட பல்வேறு நாடுகள் உதவிக்கரம் நீட்டியிருக்கும் நிலையில் இழப்புகளிலிருந்து இலங்கை மீண்டு வரும் என்று நம்புவோம். மறுபுறம் இலங்கை அளவுக்கு தமிழகத்தில் பெரிய அளவு பாதிப்பை டிட்வா புயல் ஏற்படுத்தவில்லை என்றாலும் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலும் மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். தலைநகர் சென்னையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவுக்கு கனமழைக்கு காரணமாகியிருக்கிறது. சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. இத்தகைய பேரிடர்களை எதிர்கொள்வதில் எல்லா நாடுகளிலும் போதாமைகள் தொடர்கின்றன. பிலிப்பைன்ஸில் பேரழிவுகளை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை உருவாக்குவதில் ஊழல் நடந்திருப்பதால் தான் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பதாக கூறி அந்நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இலங்கையில் வானிலை ஆய்வுத்துறையின் எச்சரிக்கைகளை அரசு புறக்கணித்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர். மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் சென்னையின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்த பிறகும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்காதது விமர்சனத்துக்கு வழிவகுத்திருக்கிறது. திட்டவட்டமாக கணிக்க முடியாத வானிலை மனித குலத்துக்கு பேரழிவுகளை ஏற்படுத்த வல்லது. இயற்கை பேரழிவுகள் தொடர்கதையாகிவிட்ட சூழலில் அவற்றை எந்த நேரத்திலும் எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்புகள் மிகவும் முக்கியம். பருவமழை காலத்துக்கு முன்பாகவே விரிவான திட்டங்களை அனைத்து தரப்பின் ஒத்துழைப்புடன் உருவாக்குவதன் மூலம் பாதிப்புகளை இயன்றவரை குறைக்க முடியும்.